எங்க புது வீட்டுக்காக அமேசான்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் விலை கூட உள்ளது. அண்ட் வந்து ஒரு வீடுன்னா நம்ம எல்லாரும் வாங்கணும்னு நெனைக்கிற சில ஐட்டம்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம, கடையில போய் வாங்காம அமேசான்ல வாங்குறது மூலமா, இந்த ஐட்டங்கள்ல நான் வந்து அமௌண்ட்டும் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா நீங்க புது வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, இல்ல வீட ரெனோவேட் பண்ணணும்னாலும் சரி, இல்ல உங்களுக்கு வாங்கணும்னு ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னாலும், இந்த வீடியோல வந்து உங்களுக்கு நெறைய ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு ரேட்டையும் சேர்த்து சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல லுக்க குடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கர்டைன் தான். ஸோ கர்டைன் வந்து நான் நெறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, லாங் கர்டைன் போடணும். தர வரைக்கும் இருக்க மாரி போடணும். இது வந்து நெறைய இன்டீரியர் புக்ஸ் படிச்சு நான் கத்துக்கிட்ட விஷயம் தான். ஸோ நான் சூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த சில்வர் கிரே அப்படிங்கிற கலர். இந்த கர்டைன் வந்து செட் ஆஃப் 2வா வாங்குனேன். செட் ஆஃப் 2 இதோட ரேட் வந்து 1290 இந்த ரேட்டுக்கு வாங்குனேன். அடுத்து இந்த ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா, இது வந்து லினன் கர்டைன். இதோட ஒரு பீஸோட ரேட் வந்து 575. இது வந்து ராட் பாக்கெட் அப்படிம்பாங்க. அது உள்ள கர்டைன் உள்ள மேல போடுறோம் இல்லையா? அது வந்து ராட் பாக்கெட் கர்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து விலை கூட தான். ஏன்னா, அந்த கிளாத் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே லாங்கா விட்டுருக்கிறது ஏன்னா, இத துவைக்கும்போது கொஞ்சம் சுருங்கும்னு சொன்னாங்க. ஸோ, அதனால தான் எக்ஸ்ட்ராவே லாங்கா விட்டுருக்கேன். நான் போட்டிருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா, 9 ஃபீட் கர்டைன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கர்டைனுக்குள்ள இந்த ராட். இந்த ராடும் வந்து அமேசான்ல தான் வாங்குனேன். நான் இது எல்லாமே வெளியிலயே விசாரிச்சு பார்த்துட்டு, இது வந்து நம்ம அமேசான்ல வாங்கும்போது விலை வந்து சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் வாங்குனேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ராட். இந்த சிங்கிள் ராட் வந்து பார்த்தீங்கன்னா, 48லேருந்து 88 இன்ச் வரைக்கும் எக்ஸ்டெண்டபிளா இருக்கும். 1199 ஒரு இது மட்டும் பார்த்தீங்கன்னா, டபுள் ராட் வரும். 2 ராட் இருக்கும் ஒரே இதுல. இது வந்து 84லேருந்து 144 இன்ச் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். இதோட ரேட் வந்து 2199 வரும். இதுல வந்து அந்த பிராக்கெட் எண்ட்ல போடுறது, இது எல்லாமே சேர்த்தே குடுத்துருவாங்க. எனக்கு வந்து இந்த டபுள் ராட் மாட்டுறது வந்து கொஞ்சம் இன்ஸ்டால் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. கர்டைன போட்டு ஃபிக்ஸ் பண்றது. ஆனா, அந்த சிங்கிள் ராட் வந்து ரொம்ப ஈஸியா இருந்தது. ஸோ, நீங்க சிங்கிள் ராட் தேடிட்டு இருக்கீங்கன்னா, தாராளமா அமேசான்ல உள்ள இத நீங்க வாங்கலாம். லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட் லிங்க் அப்படின்னு குடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, லைட். ஸோ, லைட் வந்து இந்த லைட் வந்து 2900 ரூபீஸ்க்கு நான் வாங்குனேன். எனக்கு ரொம்ப பிடிச்சு நான் வாங்குன லைட் இது. ஃபர்ஸ்ட்டு நான் வாங்குன லைட் இதுதான். அடுத்து இந்த லைட் பார்த்தீங்கன்னா, இதோட ரேட் வந்து 3199. இந்த லைட் நான் சொல்ற இந்த எல்லா லைட்டுமே லோக்கல்ல இருக்க ஸ்டோர்லயும் கிடைக்கும். பட் டபுள் த ரேட்டுக்கு கிடைக்கும். இந்த லைட் நாங்க கிச்சன்ல போட்டிருக்கோம். இதோட ரேட் வந்து 1552. இதுவுமே வந்து நைட் டைம்ல அது சூப்பரா இருக்கும். அப்புறம் பெட்ரூம்ல 2 சைடும் கட்டிலுக்கு 2 சைடும் போட்டிருக்கோம். இது செட் ஆஃப் 2வா வரும். இதோட ரேட் வந்து 1299. அடுத்து கேலரி வால் பண்ணியிருக்கோம். ஃபோட்டோ கேலரி வால். அதுக்கு மேல 3 லைட் போட்டிருக்கோம். இது வந்து ஒண்ணு வந்து செட் ஆஃப் 2வா வாங்குனேன். அதோட ரேட் வந்து 1700. ஒண்ணு மட்டும் சிங்கிளா வாங்குனேன். அது வந்து 899. ஏன்னா எனக்கு 3 தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறனால இந்த மாரி வாங்குனேன். இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் லைட்டுன்னு சொல்லலாம் எனக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த லைட். அடுத்தது டைனிங்ல போட்டிருக்க இந்த லைட் வந்து 759 2ம் சேர்த்து. ஆனா இந்த லைட் வந்து ஓகே தான். ரொம்ப சூப்பர்ன்னு சொல்ல மாட்டேன் அந்த லைட்ட. இந்த லைட் வந்து எனக்கு ஆன்டிக் ஸ்டைல்ல இருக்கணும். அந்த ஓடுக்கு கீழ போடணுங்கிறதுக்காக அவுட்டோர் லைட் இது வாங்குனேன். இது ஒரு இதோட விலை வந்து 399. இதுவும் வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கும். நைட் டைம்ல இந்த லைட் போடும்போதும் சரி, பகல் நேரத்துல பார்க்கும்போதும் புரோக்கன் கிளாஸ் வச்சு பண்ண மாரி இருக்கும். சூப்பரா இருக்கும். இது கார் பார்க்கிங்ல இருக்க அவுட்டோர் லைட்டு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா, செட் ஆஃப் 2வா வரும். 839 ரூபீஸ். 4 லைட்டுக்கே ரொம்ப பளிச்சுன்னு தெரியும். ரொம்ப சூப்பரா இருந்தது. அடுத்து காம்பவுண்ட்ல இந்த லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த லைட்டோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 சைடுல லைட் எரியும். ஃப்ரண்ட்ல, அப்ல, டவுன்ல. இது வந்து சிங்கிள் பீஸோட விலை வந்து 475. இதுவும் வந்துட்டு இந்த மாரி வந்து வெளியில லோக்கல்ல எங்கேயும் நான் பார்க்கவே இல்ல. இந்த மாரி அமேசான்ல மட்டும் தான் பார்த்தேன். 3 வேஸ்ல லைட் எரியுது. அடுத்து நெறைய பேர் கேட்டது வந்து இந்த ஊஞ்சல். இந்த ஊஞ்சல் வந்து அவுட்டோர்ல போட்டிருக்கீங்களே ப்ராப்ளம் இல்லையான்னு கேட்டீங்க. அவுட்டோர்லயும் போடலாம். அதனால தான் இத வாங்குனேன். இது வந்து நம்ம வந்து மத்த இடத்துல செஞ்சு வாங்குற மாரி அதெல்லாம் கேட்டபோது ரொம்ப ரேட் கூட இருந்தது.
பட் இதில் பார்த்தீங்கன்னா நான் 122 சென்டிமீட்டருக்கு வாங்கினேன். அரௌண்ட் 12,000 ருபீஸ் வந்தது. நான் சொல்கிற ரேட் எல்லாமே நான் வாங்கின போது இருந்த ப்ரைஸ். நான் வந்து ஜான்வரிக்கு முன்னாடி இதெல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், ஜான்வரி டைமில். இதில் வந்து இந்த ஹூக்கு, ஸ்ப்ரிங்கு, லிங்க்ஸு, எஸ் ஹூக்கு இது எல்லாமே சேர்த்து கொடுத்துருவாங்க. இதில் வந்து 350 கேஜி வரைக்கும் வெயிட் தாங்கும்னு போட்டிருந்தாங்க. 2 சீட்டர் மாதிரி வரும் அது. இது வரைக்கும் கொஞ்சம் மழையும் வந்திருக்கு, வெயிலும் பார்த்துருக்கு. 3 மந்த்ஸாக எல்லாமே நான் சொல்கிறேன் எல்லாமே 3 மந்த்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. 3 மந்த்ஸாக எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்கள் பால்கனியில் போடணும், இன்டோரில் போகணுன்னாலும் இந்த ஊஞ்சல் வந்து ஒரு பட்ஜெட் வைஸாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து டைனிங் சேர். ஸோ டைனிங் சேர் வந்து நாங்கள் ஓஎல்எக்ஸில் வாங்கலாமா அந்த மாதிரிலாம் நிறைய சர்ச் பண்ணேன். செகண்ட் ஹேண்டாகவும் சர்ச் பண்ணேன். பட் எனக்கு வந்து அந்த அளவுக்கு ரேட் வந்து ரேட் சரியாக இருந்தால் பீஸ் அவ்வளோ பிடிக்கல, அந்த மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு மல்லிகா ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்னு தஞ்சாவூரில் இருக்குது. அங்கே போயிட்டு இதே சேர் வந்து நான் பார்த்தேன். ஸோ இந்த சேர் பார்த்துட்டு இது அமேசானில் ரொம்ப யோசிச்சு பயந்து நல்லா இருக்குமான்னு யோசிச்சு தான் ஆர்டர் பண்ணேன். இது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இதோட 4 சேர்த்து 10,500க்கு வாங்கினேன். இதோட பேக்கேஜிங்கும் சூப்பராக இருந்தது. எல்லாமே நல்லா பேக் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்து டெலிவர் பண்ணாங்க. நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருந்தது. சீஷம் வுட் அப்படிங்கிறத வச்சு இதை பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் இது இப்போ கரண்ட்லி அவுட் ஆஃப் ஸ்டாக்னு நினைக்கிறேன். பட் இது வந்து செட் ஆஃப் 2 அவைலபிள் இருக்குது. இப்போது செட் ஆஃப் 4 இல்லை, பட் செட் ஆஃப் 2 அவைலபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா மிரர்ஸும் நிறைய பேர் கேட்டிருந்தது. ஹாலில் போட்டிருக்க இந்த ரவுண்ட் மிரர் பார்த்தீங்கன்னா 24 இன்ச். இதோட ரேட் வந்து 2,300. இந்த மிரர்ஸும் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் 4 மிரர் சொல்கிறேன். இது 2வது மிரர் பெட்ரூமில் போட்டிருக்கோம். இது வந்து 155 × 45 சென்டிமீட்டர். நீளம் வந்து 155, அகலம் 45. அதோட ரேட் வந்து 5,459. இந்த எல்இடி மிரர் பார்த்தீங்கன்னா பெரிய பாத்ரூமில் போட்டிருப்போம். இது வந்து 5,399க்கு வாங்கினேன். 24 × 30 இன்ச்சுங்கிற சைஸில். இந்த பாத்ரூம்க்கு 18 × 24 இன்ச்சில் 2,350க்கு வாங்கினேன். இந்த எல்லா மிரர்ஸுமே நீங்கள் லோக்கலில் போய் கடையிலையும் வாங்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஷோராக டபுள் த அமௌண்ட் ஆகும். ஏன்னா இந்த எல்இடி லைட் வந்து நான் வாங்கினது 5,400 இந்த சைஸ். ஆனால் இதே இது நான் ஒரு கடையில் விசாரிச்சும் போது 10,000 சொன்னாங்க. அதே மாதிரி இந்த சின்ன சைஸ் வந்து 4,000 5,000 ரேஞ்ச் சொன்னாங்க. அண்ட் அமேசானில் நல்லா பேக் பண்ணி வந்தது, உடையாமல் வந்தது இந்த 4மே. அடுத்தது இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ். ஸோ ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து கேலரி வாலுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் சின்ன சின்னதாக பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி இல்லாமல் பெருசாக வேணும்னு நினச்சோம். ஸோ அதனால தான் பெரிய சைஸ் ஃப்ரேம் வாங்கினோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16 × 20 இன்ச்சு. இது வந்து ஃப்ரேமோட சைஸ். ஃபோட்டோ உள்ள எந்த சைஸ்க்கு வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா 8 × 12 இன்ச், அதாவது கிட்டத்தட்ட A4 சைஸுக்கு ஃபோட்டோ வைக்கலாம். இது வந்து செட் ஆஃப் 2 வாங்கினேன். செட் ஆஃப் 2 வந்து 1,398 அப்படிங்கிற ரேட்டில் வாங்கினேன். இது வெளியில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் பண்ணியிருப்பாங்க. மேலே இருக்கிறது கிளாஸ் கிடையாது, அக்ரிலிக் ஷீட் வச்சுருப்பாங்க. ஸோ வந்து கீழே விழுந்தாலும் எதுவும் ஆகாது. முக்கியமான நான் இதை சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, நான் இயர்லி ஒன்ஸ் வந்து அந்த ஃபோட்டோ கேலரியில் ஃபோட்டோ மாற்றுவேன். ஸோ வந்து மாற்றிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் தான் இந்த மாதிரி வாங்கினேன், ஃப்ரேம் பண்ணாமல். பட் ஹாலில் மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பண்ண ஃபோட்டோஸ் எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸாக வச்சுருக்கோம். அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த கிளாக்கு. இது வந்து ரயில்வே விண்டேஜ் ஸ்டைல் கிளாக் அந்த மாதிரி சொல்லுவாங்க சம்திங். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12 இன்ச், அதாவது 30 சென்டிமீட்டர் வரும். இதோட ரேட் வந்து நான் வாங்கும்போது 2,300 சம்திங் ரேட்டில் வாங்கினேன் நான். இது வந்து ஹாலில் போட்டிருக்கோம். இது வந்து இருக்கிறதுலே பெரிய சைஸ் தான். இதோட சின்ன சைஸும் அவைலபிள் இருக்குது. 2 சைடுமே இங்கிலீஷில் வந்துட்டு நம்பர்ஸ் போட்டிருக்க மாதிரியான கிளாக் வாங்கினேன். நம்பர்ஸ் இல்லாமல் ரோமன் நம்பர்ஸ் இருக்க மாதிரி, இதில் கொஞ்சம் லைட்டாக வேறு கலர் இருக்க மாதிரி, அந்த மாதிரியும் இருக்குது. டோட்டல் வீடுக்கும் இது ஒரு கிளாக் தான் போட்டிருக்கோம். இது ஒன்னே மோர் தேன் என்எஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா எங்கே இருந்து பார்த்தாலும் விசிபிளாக இருக்க மாதிரி சென்டராக மாற்றிட்டோம். இந்த வீடியோ வந்து ஏதாவது விதத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் வாங்குங்க. அஸ் எ மினிமலிஸ்ட்டாக எதையும் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.